கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் எல்லாருக்கும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து ஆண்டவருடைய திருசமூகத்தில் நாம் ஜெபிப்போமா? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆம், தேவனுடைய பிள்ளைகளை, தேவ தூதனானவர் மேய்ப்பர்களுக்கு ஆண்டவர் பிறந்தார் என்கிற நற்செய்தியை அறிவித்த பொழுது பரலோகத்தில் ஆரவாரத்தோடு ஒரு சத்தம் உண்டாயிற்றான். என்னங்க அந்த சத்தம்? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு ஓசன்னா, பூமியிலே சமாதானம் என்று. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்ட காலகட்டத்தில் இந்த உலகத்தில் பிறந்தாருங்க. மனுகுலம் சமாதானத்திற்காக அவதியோடு சுற்றி திரிகிறதான வேளையில தான் ஆண்டவர் பிறந்தார். மனுகுலத்தில் சமாதானம் என்கிறதான ஒரு சூழ்நிலை கடினமாக இருந்ததை சரித்திரங்கள் சொல்லுகிறது. ஆமீன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அப்பேற்பட்ட காலகட்டத்தில் தான் சமாதான பிரபுவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் உதித்தார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருந்தது, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும் என்று சொல்லி. ஆமீன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை இந்த நாளில உங்கள் இருதயத்தில் சமாதானம் இல்லாமல் நீங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஒரு நற்செய்தி உங்களை தேடி வருகிறது. உங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே சமாதான பிரபுவாக பிறந்தார். ஏங்க இந்த உலகத்துல அவர் பிறக்கணும்? மனுகுலத்திற்கு சமாதானத்தை கொண்டு வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது காரணமே பிசாசின் கிரியைகளை நசுக்கி மனுகுலத்திற்கு என்றால் அவருடைய ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பண்டிகை நாளில சந்தோஷம் இருங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாள் எதை குறிக்கிறது? பெத்லஹேமில பிறந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய உள்ளத்தில் பிறப்பதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். அவருடைய நாமத்தினால் எப்பொழுதும் சமாதானம் இருங்கள், சந்தோஷமா இருங்கள். எந்நேரத்திலும் கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். எந்த சூழ்நிலையை கண்டும் சோர்ந்து போகாதிருங்கள். உங்களை அழைத்த ஆண்டவர் கைவிடவே மாட்டார். இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் இந்த நாள் முழுவதும் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் நாளில என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதியும், இவர்களை அபிஷேகப்படுத்தும், உங்களுடைய சமாதானத்தை இவர்களுக்கு தாரும். இந்த சந்தோஷமான நாளில ஒருவேளை இவர்கள் இருதயத்துல சமாதானம் இல்லாமல் எவரெல்லாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்களோ, உடைய சமாதானத்தினால் அவர்களை நிரப்புவீராக. உடைய கிருபின் பிரசன்னத்தினால் அவர்களை தாங்குவீராக. உடைய திருக்கரம் அளவில்லாமல் உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்குவதாக தகப்பனே. உடைய மனதுருக்கத்தினால உடைய பிள்ளைகளை நிரப்பி நடத்தும், தொட்டு உதவி செய்யும், தேவைகளை சந்தியும். இந்த கிறிஸ்துமஸ் நாள் உண்மையாகவே ஒரு பெரிய சமாதானத்தை கொண்டு வருகிற நாளாக இவர்கள் வாழ்க்கையில் அமையுவதாக. அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம், மகிமை, கனம், துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். May God bless you. Once again wish you happy Christmas to you and your family members.